சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஒரு மகாமகம் வந்த நேரத்திலே ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அந்த மகாமக நிகழ்விலே கலந்து கொள்கிறாங்க. அப்போ பக்த கோடிகள் எல்லாமே மகாமக குளத்திலும் காவேரியிலும் புனித நீராடிவிட்டு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வரிசையிலே குழுமி நிற்கிறாங்க. அப்போ ரொம்ப வயசில் ஒரு மூத்தவர் அவர் ஒரு ஓரமாக தள்ளி நிற்கிறார். அவர் வரிசையில் நிற்கலை, ஆனால் காஷாயம் கட்டிண்டு அவர் தள்ளி நிற்கிறார். காஞ்சி மகா பெரியவா வந்த உடனேயே அப்படி பார்க்குறார், பக்தர்களை எல்லாம் ஒரு கிளான்ஸ் அப்படி பார்க்குறார். அப்போ ஒருத்தவர் ஒரு வயசான பெரியவர் தள்ளி நிற்கிறத பார்த்துட்டு முதல்ல அவரை கூப்பிடுறார், இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே என்ன அப்படி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அதாவது இந்த நாடு சுதந்திரம் அடையணும், நாட்டு மக்கள் நல்ல விதத்தில் பக்தியோடு இருக்கணும். ஏன்னா நம்ம இந்திய திருநாட்டினுடைய அடிப்படை நாதமே தெய்வீகம்தான், மக்கள் தெய்வீகமாக இருக்கணும். இந்த 2 தான் எனக்கு வேணும், இந்த 2 வரம் தான் வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனே காஞ்சி மகா பெரியவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே திகைப்பு. ஏன்னா அவர் தொழுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஆங்கிலேயர்கள் அவரை சிறையில் பல ஆண்டு காலம் வச்சிருந்து பெரிய அளவில் அவரோட உடம்புக்கு உபாதைகளை கொடுத்து அவர் பல நோய்களுக்கு ஆளாகி விடுதலை செய்யப்பட்டார். அப்படி தொழுநோயோடு வந்திருக்கிறவர் அவருக்கு ஏதாவது வரம் கேட்காம நாடு விடுதலை அடைய வேண்டும், நாட்டு மக்கள் பக்தியாக இருக்க வேணும்னு கேட்குறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அம்பாளுடைய காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய இந்த 2 வரமும் நிச்சயமாக நிறைவேறும், நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெடுஞ்சாங்கடையாக விழுந்த அவருக்கு ஆசீர்வாதம் தந்து பிரசாதங்களெல்லாம் கொடுத்து அனுப்பினார். அந்த தொழுநோயுடன் முதிர்ந்த வயதுடன் காஞ்சி பெரியவாளை தரிசித்தவர் வேறு யாரும் இல்லை, வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய வலதுகரமாக இருந்த சுப்பிரமணிய சிவா, போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள்தான். இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த உண்மையான இதயத்தோட, உண்மையான மனசோட, அந்த தெய்வீகத்தோட, அந்த பயபக்தியோடு நிற்கிறவங்க கடைக்கோடியில் இருந்தாலும் கூட காஞ்சி மகா பெரியவாவோட கண்ணில் பட்டுடும். அதனால தான் மித்தவங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாலும் அவர் எங்கேயோ ஒரு மூலையில் பதுங்கி பதுங்கி ஒதுங்கி ஒதுங்கி தனக்கு இந்த நோய் இருக்குதே, எல்லாரும் நம்மளை சேர்த்துப்பாங்களா, நம்ம போனாலே அருவருப்பாக நம்மளை ஒதுக்குவாங்களே, அதனால் நம்ம யார் கண்ணிலையும் படாமல் ஒரு ஓரமாக நிற்போம் அப்படின்னு சொல்லி அவர் நின்றுட்டு இருந்தார். ஆனால் அவரை தான் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா முதல்ல அழைச்சி பிரசாதமெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அப்போ பாருங்கள், காஞ்சி மகா பெரியவனுடைய அந்த பார்வை அது ஒரு தீட்சண்யமான பார்வை. அந்த பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அந்த நயன தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா காஞ்சி மகா பெரியவா சிம்ம லக்னத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. லக்னாதிபதி சூரியன் குரு பகவானுடனும் புதனுடனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. என்றைக்குமே லக்னாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கணும். அப்போ தான் நாம் மனசை கட்டுப்படுத்த முடியும், நாம் நினைக்கிறத நம்ம அடைய முடியும். அதுவும் லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்துட்டாலே அவங்க தாய் மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்க தெய்வீகமானவங்களாக இருப்பாங்க. காஞ்சி மகா பெரியவோட ஜாதகத்திலையும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர், அவருடைய லக்னாதிபதி சூரியன் குரு பகவானுடனும் புதனுடனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல கேந்திரம் பலம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் அவர் தெய்வத்தின் குரலிலிருந்து பல தெய்வீகமான நூல்களை எழுதியிருக்காங்க. கல்வெட்டு படிக்க தெரிந்தவர், நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், மிகப்பெரிய ஆன்மீக குரு. நம்முடைய காஞ்சி மடத்தினுடைய 68வது பீடாதிபதியாகவும் அவங்க சிறப்பு செஞ்சாங்க. அவங்களுடைய அதாவது ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாவுடைய ஜெயந்தி நாள் இன்றைய தினம் அவதார திருநாளாக இருக்கிறதுனால அந்த மகான் சொன்னதையெல்லாம் நாம் கேட்டு அவங்க சொன்னதை நாம் பின்பற்றுவோம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவரை நாம் வணங்குவோம். அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நல்ல ஒரு கிரக அமைப்புகளையும் தெரிந்து கொள்வோம். எல்லா வகையிலும் எல்லா வரங்களையும் பெற முழுமையாக இருந்த அந்த மிகப்பெரிய மகா ஞானி காஞ்சி பெரியவனுடைய பாத திருமணங்களை வணங்கி நாம் எல்லா வகையிலுமே முன்னேறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி யோக நன்னாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.